பூமியில் பிறந்தாலும் வானை நோக்கும் ஆன்மாக்கள். ஹோமா பறவையின் ஞானம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஞான உவமைகள். வணக்கம். சுவாமி விவேகானந்தரைப் போன்ற மகா ஞானிகள் இந்த உலகில் பிறந்தாலும் உலகப் பற்றுகளில் சிக்காமல் இறைவனை நோக்கி மட்டும் எப்படி பயணிக்கிறார்கள்? வேதங்களில் கூறப்படும் ஒரு அதிசயப் பறவையின் மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதை விளக்குகிறார். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள ஹோமா பறவை வானத்தின் மிக உயரத்தில் வாழுமாம். அது வானத்திலேயே முட்டையிடும். அந்த முட்டை கீழே விழும்போதே பொரிந்து குஞ்சு வெளிப்படும். அதற்கு பார்வையும் இறக்கைகளும் முளைத்துவிடும். தரையில் விழுந்தால் இறந்து விடுவோம் என்பதை உணர்ந்த அந்த சிறு குஞ்சு அடுத்த கணமே விழிப்புணர்வு பெற்று மீண்டும் தன் தாயை நோக்கி வானத்திற்கே பறந்துவிடும். இந்த உவமை பிறவியிலேயே ஞானம் பெற்ற நித்திய சித்தர்களை குறிக்கிறது. சுவாமி விவேகானந்தரைப் போன்ற ஆன்மாக்கள் இந்த உலகில் பிறந்தாலும் உலக ஆசைகளிலும் பந்தங்களிலும் சிக்குவதில்லை. தங்களின் உண்மையான இயல்பு இறைவன் என்பதை உணர்ந்தவுடன் இறைவனை நோக்கிய பயணத்தைத் தொடங்கிவிடுவார்கள். நாமும் அந்த ஹோமா பறவையின் குஞ்சைப் போல இந்த உலகில் கீழ்நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தால் நம் உண்மையான வீடாகிய இறைவனை நோக்கி நம்மாலும் உயரப் பறக்க முடியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழியிலிருந்து இந்த உவமை எடுக்கப்பட்டது. இந்த உவமைகள் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு ஒளியூட்டட்டும். நன்றி.